அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். வழக்கம் போல இந்த நாளும் இனிய நாளாக அமையட்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த வீடியோ தொடரில் பார்ட் 1ல் பழனி டு கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல் மற்றும் பழனிக்கு அருகில் உள்ள சில பிளேஸுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த பார்ட் 1 வீடியோவை பார்க்காம இந்த பார்ட் 2 வீடியோவை இதில் வர ஃபோட்டோஸை பார்த்தா நாங்கள் சொல்கிற பிளேஸுக்கும் ஃபோட்டோவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தா அந்த சீக்வன்ஸுக்கும் நாங்கள் சொல்கிற பிளேஸுக்கும் உள்ள சம்மந்தம் உங்களுக்கு புரியும். பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற வரைக்கும் ஒரு காரை ஹையர் பண்ணி தான் ட்ராவல் பண்ணோம். அங்கே போன கோயில்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ரிமோட் வில்லேஜுக்குள்ளே தான் இருந்துச்சு. அதனால் பஸ்ஸை நம்பி ட்ராவல் பண்ண முடியல. கசவனம்பட்டியும் திண்டுக்கலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் தான். ஒரு வழியாக மார்னிங் 11 மணிக்கு கசவனம்பட்டி மௌனூர் குரு சித்தர் கோயிலுக்கு ரீச் ஆனோம். பொதுவாக சித்தர் கோயில்களை சுற்றி நாய்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி தான் அந்த கோயிலை சுற்றியும் நாய்கள் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சது. பெரியவங்க சொல்லுவாங்க, சித்தருக்கும் நாய்க்கும் இடையில சூட்சமாக தொடர்பு இருக்குன்ட்டு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பெரிய பக்தி பலமும் கிடையாது. அதை என்னால் கரெக்டாகவும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அதனால் நான் ஏதாவது தப்பாக பேசினேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. அந்த கோயிலில் எல்லாருமே காணிக்கையாக அந்த சித்தருக்கு சிகரெட்டை தான் கொடுக்குறாங்க. அந்த கோயில் பூசாரிக்கிட்ட சிகரெட்டை கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவர் அந்த சித்தரோட சிலையில் உள்ள கைக்கு கையில் அதை வச்சிடுறாரு. அதுதான் அந்த கோயிலில் ஒரு பெரிய காணிக்கையாக சொல்கிறாங்க. இந்த சித்தர் 1982 ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அவர் அந்த ஊரில் இருக்கும்போது கேரளாவிலேருந்து ஏதோ ஒரு மந்திரவாதி அவர்கிட்ட ஏதோ சேலஞ்ச் பண்ணான். அப்படி சேலஞ்ச் பண்ண அவனோட நெஞ்சில் அவர் கையை வச்ச உடனே அவன் அந்த இடத்துலையே ஃப்ரீஸ் ஆகிட்டான். அதாவது அந்த இடத்துல உறைஞ்சு போயிட்டான். அப்புறம் அந்த ஊர்க்காரங்க வேண்டிக்கிட்டபடி அவரோட சிகரெட்லேருந்து வந்த அந்த சாம்பலை அவன் மீது தொடங்கினதுக்கப்புறம் அவன் சுயநிலைவுக்கு வந்தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. இது எனக்கு அப்படியே ஷீரடி சாய்பாபாவோட அந்த உதி அந்த கதையை அப்படியே எனக்கு இது ரிலேட் பண்ணிச்சு. அந்த கோயிலுக்கு நிறைய பேர் எலுமிச்சம்பழம் கொண்டு சித்தர் காலடியில் வச்சுட்டு வாங்கிட்டு போனாங்க. புதுசாக 2 வீலர் வாங்கின ஒருத்தர் மாலையை கொண்டு சித்தர் காலடியில் வச்சுட்டு அதை அவர் வாங்கிட்டு வந்த 2 வீலரில் அதை மாட்டிட்டு போனார். என்கிட்டையும் அங்கே இருந்த ஒருத்தர் கயிறு வாங்கி கட்டிங்க, ஏன்னா நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு கயிறு வாங்கிட்டு பண்ணிங்கன்னா ட்ராவல் டயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நான் ஒரு கயிறை வாங்கிட்டு அது சித்தர் காலடியில் வச்சுட்டு நான் கட்டிக்கிட்டேன். நாங்கள் போன டயத்தில் வெயில் அந்த இடத்துல கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சாய்பாபா டெம்பிள் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அந்த சாய்பாபா டெம்பிளுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து அந்த சாய்பாபா டெம்பிளுக்கு போனோம். ஆனால் அந்த கோயிலை பராமரிக்கிறவங்க ஒன்லி தேர்ஸ்டே மட்டும்தான் அந்த கோயிலை திறந்து வச்சுருப்பாங்களாம். அதனால் வெளியில இருந்தே அந்த கோயிலுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு கணக்கம்பட்டியை நோக்கி நாங்கள் எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கணக்கம்பட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்ட் 3 வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுவரைக்கும் இதை பொறுமையாக கேட்ட எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி.